நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவையில் ரவுடியால் தாக்கப்பட்ட பேக்கரி கடையில் ஆளுநர் வீரேந்திர கட்டாரியா ஆய்வு செய்து பாதிக்கப்பட்ட உரிமையாளருக்கு ஆறுதல் கூறி சம்பவம் குறித்து கேட்டறிந்தார். புதுவை 45 அடி சாலையில் உள்ள பேக்கரியில் கடந்த மாதம் மாமூல் கேட்டு ரவுடி தகராறு செய்தபோது உரிமையாளர் மாமூல் தர மறுத்ததால் ரவுடி கூட்டாளியுடன் வந்து கடையை சூறையாடிவிட்டு உரிமையாளரை அரிவாளால் வெட்டி தாக்கிவிட்டு தப்பி சென்று விட்டான். இதனால் கொந்தளிப்பு அடைந்த வியாபாரிகள் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் வைத்திலிங்கம் உள்ளிட்ட அரசியல் பிரமுகர்கள் ரவுடிகள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி போராட்டம் நடத்தினர் மற்றும் ஒரு நாள் புதுவை முழுவதும் கடையடைப்பு போராட்டம் நடத்தினர். இந்நிலையில் வியாபாரியை தாக்கிய ரவுடிகள் அதிரடியாக கைது செய்த போலீசார் வீதியில் ஊர்வலமாக அழைத்து வந்து வியாபாரியிடம் மன்னிப்பு கேட்க செய்தனர். இதனிடையே ரவுடிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கும்படி முதல்வர் ரங்கசாமி உத்தரவிட்டார். பல ரவுடிகள் மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது. இந்நிலையில் புதுவையில் சட்டம் ஒழுங்கு நிலைநாட்ட பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வரும் ஆளுநர் கட்டாரியா சம்பவம் நடந்த பேக்கரிக்கு நேரடியாக சென்று கடையினை ஆய்வு செய்தார் மற்றும் பாதிக்கப்பட்ட பேக்கரி உரிமையாளருக்கு ஆறுதல் கூறி நலம் விசாரித்தார். மேலும் சம்பவம் குறித்து கேட்டறிந்தார். பின்னர் இது குறித்து கூறுகையில் சட்டம் ஒழுங்கு நிலைநாட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் குண்டர்களை கண்டு வியாபாரிகள் அச்சம் அடைய வேண்டாம், குண்டர்களை ஒடுக்கி வியாபாரிகளுக்கு பாதுகாப்பு வழங்கப்படும், குண்டர்களை கண்டு அஞ்சாமல் தைரியமாக எதிர்கொண்டு வியாபாரிகள் தங்களை காத்துக்கொள்ள போலீசாருக்கு தகவல் கொடுக்க வேண்டும், வியாபாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு அளிக்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். புதுவையில் சர்வாதிகார ஆட்சி நடக்கிறது என்று மாநிலங்களவை உறுப்பினர் கண்ணன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக மாநிலங்களவை உறுப்பினர் கண்ணன் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது கூறுகையில், குற்ற வழக்குகளில் 2 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேல் தண்டனை பெறும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களை பாதுகாக்கும் வகையில் மத்திய அரசு கொண்டு வரவுள்ள புதிய மசோதாவிற்கு காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளதை வரவேற்பதாகவும், காங்கிரசின் மனசாட்சியாக ராகுல் உள்ளார், மேலும் மக்களுக்கு பணியாற்றக்கூடிய சாதனம்தான் கட்சி, ஆனால் எங்கும் எதிலும் ஊழல் பெருகி உள்ளதால் காங்கிரஸ் மற்றும் எதிர்க்கட்சிகள் உணர்ந்து செயல்பட வேண்டிய தருணம் இது என்றார். மேலும் காங்கிரசில் சில ஊழல்வாதிகள் கை ஓங்கியுள்ளதால் எதையும் எதிர்க்க வேண்டும் என்றால் தீவிரமாக எதிர்ப்பேன் என்றும், காங்கிரஸ் வீழ்ந்தால் இந்தியா வீழும், எனவே ராகுல் பாதையில் அவரது கருத்தை தைரியத்துடன் காங்கிரஸ்காரர்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அவர் மேலும் புதுவையில் ஊழல்வாதிகளை இனியும் அனுமதிக்க முடியாது, புதுவையில் ரங்கசாமி ஒன்மேன் ஆர்மியாக உள்ளதால் சர்வாதிகார ஆட்சி நடத்துகிறார், இதனால் ஆல விருட்சமாக ஊழல் பெருகி இருக்கிறது, குப்பை அள்ளுவது முதல் அனைத்து துறைகளிலும் ஊழல் நடந்துள்ளது, ஊழல்வாதிகளை தூக்கி எறியும் காலம் வந்துவிட்டது, மேலும் ராகுல் காந்தியின் எண்ணங்கள் ஊழல்வாதிகளை சுட்டெரிக்கும் தீயாக இருக்கும், கட்சி வேறுபாடின்றி இளைஞர்கள் ராகுல் பாதையில் திரள வேண்டும் என்றும், தனது தலைமையில் ஊழலற்ற அணி அமையும், புதுவையில் காங்கிரஸ் தனது நிலைமையை புரிந்து கொண்டுள்ளதால் ராகுல் காந்தி வழியில் சபதம் ஏற்பதாகவும் ஊழலை தடுக்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று கூறினார். இன்று உங்களை சந்திப்பதில் வழக்கம் போல் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு பிரஸ் கிளப்பிலே, டெல்லியில் நடந்த பிரஸ் கிளப்பிலே திடீரென கலந்து கொண்டு இந்த அவசர சட்டம் குற்றம் சாட்டப்பட்டு குற்றம் நிரூபிக்கப்பட்டு தண்டிக்கப்பட்டிருக்கிற எந்த கோர்ட்டிலாவது தண்டிக்கப்பட்டிருக்கிற அரசியல்வாதிகளை அவர்களுக்கு மறைமுகமாக சில வழிவகைகளை ஏற்படுத்துகின்ற ஒரு மறைமுகமாக அல்ல நேரடியாகவே ஏற்படுத்துகிற ஒரு அவசர சட்டத்தை மத்திய அரசு மந்திரி சபையிலே முடிவு செய்து அதை ஜனாதிபதி ஒப்புதலுக்கு அனுப்பிய விஷயம் தொடர்பாக தன் கருத்தை அவர் சொல்லியுள்ளார். அது உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும். இது சம்பந்தமாக இன்று எனக்கு மனதுக்குள்ள ஒரு நிம்மதியான திருப்தி இருக்கிறது. ராகுல் காந்தி அவர்கள் இன்றைய தினம் காங்கிரஸ் கட்சியினுடைய மனசாட்சி என்பதை நிறுவனம் செய்திருக்கிறார். அதற்காக அவரை நான் மனதார பாராட்டுகின்றேன், வாழ்த்துகின்றேன். நானெல்லாம் உள்ளூரிலே தலைவர் காமராஜரை
அகில இந்திய அளவிலே தலைவர் நேருவை பார்த்து காங்கிரஸ் கட்சிக்கு வந்தவன். அந்த தலைவர்கள் வரிசையிலே இப்பொழுது நான் புதிய தலைமுறையிலே ராகுல் காந்தியினுடைய தனியான பாணியை, அவருக்கே உரிய பாணியில் அந்த தலைமையினுடைய லெகசியை, அந்த தலைமையினுடைய தொடர்ச்சியை நான் பார்க்கிறேன். இன்றைக்கு இந்தியாவை பிடித்திருக்கிற பெரிய நோய், இந்தியாவை பிடித்திருக்கிற நோய் என்று சொன்னால் அரசியல் கட்சிகளை பிடித்திருக்கிற நோய் தான் இந்தியாவை எப்பொழுதும் பிடிக்கிறது. அரசியல்வாதிகளுக்கு பிடித்திருக்கிற நோய் எது என்றால் மிகப்பெரிய நோய் ஊழல். ஊழல் தான் இன்றைக்கு ஆட்டி படைப்பது. எங்கும் ஊழல், எதிலும் ஊழல், எல்லா மட்டத்திலும் எல்லா இடத்திலும். இதை ராகுல் காந்தியும் குறிப்பிடுகிறார். காங்கிரஸ் கட்சியும் மற்ற ஏனைய எதிர்கட்சிகளும் இதை உணர்ந்து செயல்பட வேண்டிய தருணம் வந்துவிட்டது என்று சொல்லியிருக்கிறார். ஆகையினால் இந்த ஊழலை களையெடுக்க வேண்டியது இப்பொழுது அவசியமாகிவிட்டது. சில நேரங்களிலே காங்கிரஸை மறுத்து நான் வெளியேறியிருக்கிறேன், காங்கிரஸ்காரனாகவே வெளியேறியிருக்கிறேன், காங்கிரஸ்காரனாகவே இருந்திருக்கிறேன், திரும்ப காங்கிரசின் அழைப்பின் பேரிலேயே காங்கிரசுக்குள்ளே வந்திருக்கிறேன். ஆகையினால் எதற்காக சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், காங்கிரஸ் கட்சி ஒரு பெரிய மக்கள் பேரியக்கம். அந்த பேரியக்கம் கெட்டு போனால் இந்தியாவே கெட்டு போகும். நம் ஊர் இல்லாமல் இந்தியா இல்லை. நம் ஊரிலே கூட ஊழல்வாதிகள் திரும்பவும் பொறுப்புக்கு வருவதோ அல்லது இன்றும் பொறுப்பில் இருப்பதை இனி அனுமதிக்க கூடாது. எந்த ஊழல் காங்கிரஸை அழித்ததோ, எந்த ஊழல் இந்த மாநிலத்தை அழித்ததோ, அந்த ஊழல் ரங்கசாமி வடிவத்திலேயே காங்கிரசுக்குள்ளே இருந்தது என்று அன்று நான் சொன்னேன். அந்த ஊழலுக்கு தூபம் போட்டது, அந்த ஊழலை வளர்த்து எடுத்தது ரங்கசாமி தலைமையிலே ஒரு பெரிய சாபக்கேடு. இல்லை என்றால் இவ்வளவு விஸ்வரூபம் எடுத்திருக்காது அந்த ஊழல் சக்தி. இன்றைக்கு இந்த மாநிலம் அந்த நிலையை உணர்ந்து இருக்கிறது. இன்றைக்கு நாம் ஒரு சபதம் ஏற்க வேண்டிய நிலையிலே வந்திருக்கிறோம். நான் அதில் உறுதியோடு நிற்க விரும்புகிறேன். ராகுல் காந்தியினுடைய இந்த மனநிலை தொடர வேண்டும் என்ற எண்ணத்திலும் சொல்லுகிறேன். ஊழல்வாதிகள் மீண்டும் காங்கிரஸ் கட்சிக்குள்ளே தலையெடுப்பதை, தலைமை தாங்குவதை, ஆட்சி கட்டிலிலே அமர்வதை தொண்டர்கள் யாரும் இனி அனுமதிக்க மாட்டார்கள். நான் அவர்களுக்கு தலைமை தாங்கி தலைமையேற்று நடத்துவேன். தவறு புரிந்தவர்கள், தவறு செய்பவர்கள், ஊழலிலே பங்கு எடுத்தவர்கள், ஊழலிலே திளைத்தவர்கள் காங்கிரஸ் கட்சியிலே இனி பதவியிலே வருவதை எந்த காங்கிரஸ்காரனும் அனுமதிக்க முடியாது, அனுமதிக்க கூடாது. இதுதான் ராகுல் காந்தியின் பெயராலே இன்றைக்கு நாம் எடுக்க வேண்டிய சபதம். புதுவை ஜிப்மர் மருத்துவமனையில் தவறான சிகிச்சையால் குழந்தை இறந்ததாக கூறி உறவினர்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் தாலுகா ஒட்டம் கிராமத்தில் கடந்த சில மாதங்களாக மர்ம காய்ச்சல் பரவி 50க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டனர். அதுபோன்று இளம் பரிதி என்பவரின் 6 மாத குழந்தை அகிலனுக்கும் காய்ச்சல் அடித்ததால் அவர் கடந்த 26ஆம் தேதி ஜிப்மர் மருத்துவமனை வெளி சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்றபோது மருத்துவர் ஒரு சீட்டில் மருந்து எழுதி கொடுத்து வாங்கி வர செய்து அதனை குழந்தைக்கு போட்டுள்ளார். மீண்டும் சிறிது நேரத்தில் மருந்தை தவறாக எழுதி கொடுத்ததாக கூறி வேறு மருந்தை எழுதி கொடுத்து வாங்கி வர செய்து அந்த மருந்தினையும் போட்டு ரத்தம், சிறுநீர் மாதிரியை சோதனை செய்து குழந்தை நன்றாக இருப்பதாக கூறி வீட்டுக்கு அனுப்பியுள்ளார். ஆனால் குழந்தைக்கு மீண்டும் காய்ச்சல் அதிகமாகி நிலைமை மோசமாகவே குழந்தையின் பெற்றோர் ஜிப்மர் மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு குழந்தை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு தாய் கூட குழந்தையை பார்க்க அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் குழந்தை இறந்து விட்டதாக தந்தையிடம் மருத்துவர்கள் கூறியுள்ளனர். இதனால் அதிர்ச்சி அடைந்த குழந்தையின் உறவினர்கள் தவறான சிகிச்சையால் குழந்தை இறந்து விட்டதாக கூறி மருத்துவமனையை முற்றுகையிட்டனர். இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்த கோரிமேடு இன்ஸ்பெக்டர் ரகுநாயகம் தலைமையிலான போலீசார் விரைந்து வந்து சமரச பேச்சுவார்த்தை நடத்தியதும் உறவினர்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். மேலும் இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுவை மாநில திராவிட முன்னேற்ற கழக கட்சியின் வளர்ச்சிப் பணிகள் குறித்த நிர்வாக குழு கூட்டம் மாநில அமைப்பாளர் MAS சுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்றது. புதுவை மாநில திராவிட முன்னேற்ற கழக நிர்வாக குழு கூட்டம் தலைமை அலுவலகமான கலைஞர் இல்லத்தில் அவைத்தலைவர் சுப்பராயன் தலைமையில் மாநில அமைப்பாளர் MAS சுப்பிரமணியன், முன்னாள் முதலமைச்சர் ஜானகிராமன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. துணை அவைத்தலைவர் சீதா வேதநாயகம், துணை அமைப்பாளர்கள் SP சிவகுமார், ராஜாராமன், பொருளாளர் அனிபால் கென்னடி,
தலைமை செயற்குழு உறுப்பினர் சிபி திருநாவுக்கரசு, சோமசுந்தரம், சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன், இளைஞரணி முன்னாள் அமைப்பாளர் சிவா, தலைமை மகளிரணி பிரச்சார செயலாளர் நளினி சாரங்கன் ஆகியோர் கலந்து கொண்ட கூட்டத்தில் கட்சி வளர்ச்சி பணிகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. புதுவை தேசிய பார்வையற்றோர் இணையம் சார்பில் நடந்த முப்பெரும் விழாவில் அமைச்சர் பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு குத்து விளக்கேற்றி விழாவினை துவக்கி வைத்தார். புதுவை ஜவஹர் நகர் சமுதாய நலக்கூடத்தில் தேசிய பார்வையற்றோர் இணையம் புதுவை கிளை சார்பில் 2ஆம் ஆண்டு நிறைவு விழா, ஹெலன் கெல்லர் அம்மையார் பிறந்தநாள் விழா மற்றும் பார்வையற்றோர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா தலைவர் மணிகண்டன் தலைமையில் பொது செயலாளர் கார்த்திகேயன் முன்னிலையில் நடந்தது. விழாவில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு குத்து விளக்கேற்றி விழாவினை துவக்கி வைத்து பார்வையற்றோர்களுக்கு வெண்கோல் வழங்கி ஹெலன் கெல்லர் திருவுருவ படத்தை திறந்து வைத்து கல்வி உதவித்தொகை வழங்கி சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து துணை சபாநாயகர் டிபிஆர் செல்வம் பேசும் கை கடிகாரம் வழங்கி வாழ்த்துரை வழங்கிய விழாவில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் பொன் ராஜேந்திரன் சுய தொழில் செய்பவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கி வாழ்த்துரை வழங்கினார். விழாவில் தமிழ்நாடு மற்றும் புதுவை கிளை நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நிறைவில் பொருளாளர் அருணகிரி நன்றி கூறினார். புதுவை காட்டுக்குப்பத்தில் வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த ரேஷன் அரிசியை பறிமுதல் செய்த போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுவை பாகூரை அடுத்த காட்டுக்குப்பம் பகுதியில் ஒரு வீட்டில் ரேஷன் அரிசி பதுக்கி வைத்து இருப்பதாக குடிமைப்பொருள் வழங்கல் துறை தாசில்தார் ரவிச்சந்திரனுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து அவரது தலைமையில் உணவு கடத்தல் தடுப்பு பிரிவு சப் இன்ஸ்பெக்டர் ஆறுமுகம் தலைமையிலான போலீசார் அந்த வீட்டை ஆய்வு செய்தபோது அந்த வீட்டில் ரேஷன் அரிசி சிதறி கிடந்தது. இதனால் சந்தேகம் அடைந்த அதிகாரிகள் துருவி சோதனை நடத்தியதில் அந்த வீட்டில் பதுக்கி வைத்திருந்த 6 மூட்டை ரேஷன் அரிசியை பறிமுதல் செய்தனர். மேலும் நடத்திய விசாரணையில் தூத்துக்குடியை சேர்ந்த லட்சுமணன் கந்தன்பேட் பகுதியில் ரேஷன் கடை வைத்திருப்பதும் அவர்தான் அரிசியை பதுக்கி வைத்திருப்பதும் தெரிய வந்தது. இதுகுறித்து உணவு கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுவையில் கல்லூரி பேருந்துகள் ஒன்றுடன் ஒன்று மோதிக்கொண்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதுடன் இருசக்கர வாகனத்தில் சென்றவர் காயமடைந்தார். புதுவை காமராஜர் சாலை வழியாக நேற்று 27ஆம் தேதி மாலை வந்த மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி பேருந்துகள் தட்டாஞ்சாவடி மாரியம்மன் கோவில் அருகே வந்தபோது எதிரே சென்ற இருசக்கர வாகனம் மீது மோதியது. பின் கார் ஒன்றை இடித்துவிட்டு முன்னே சென்ற அதே கல்லூரியின் மற்றொரு பேருந்து மீது மோதியது. விபத்து ஏற்படுத்திய பேருந்து ஓட்டுநர் தப்பி ஓடிவிட்டதால் நடுவீதியில் 2 பேருந்துகளும் நின்றன. இந்த விபத்தில் இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்த செழியன் என்பவர் காயமடைந்தார். அவர் சிகிச்சைக்காக ஜிப்மர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். இதுகுறித்து தகவல் அறிந்து போக்குவரத்து இன்ஸ்பெக்டர் மாறன் மற்றும் போலீசார் விரைந்து வந்து விசாரணை நடத்தினர். மேலும் கிரேன் கொண்டுவரப்பட்டு பேருந்துகள் அப்புறப்படுத்தப்பட்டன. இந்த விபத்தினால் காமராஜர் சாலையில் 20 நிமிடங்கள் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.